இந்த அனுதின தியானத்திற்கான வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 22 வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இதற்கு தலைப்பு வைக்க வேண்டும் என்றால், அவர் He is a rescuer. அவர்தான் நம்மை மீட்டுக் கொள்கிறவர். விசேஷமாக இங்கே பார்க்கிற காரியம், ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்கிறார். அவரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் அங்கே நடக்கிற காரியம் என்ன? அவர்கள் மீது யாரும் குற்றம் சுமத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் குற்றம் சாட்டினார்களே ஒழிய அந்த குற்றம் உண்மையானது அல்ல. ஊழியக்காரர்களின் ஆத்மா காக்கப்படுகிறது மட்டுமல்ல, ஊழியக்காரரின் மேல் குற்றம் சாட்டுகிற அந்த பொல்லாத நாவு அது அழிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதைத்தான் ஏசாயாவிலும் நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரரின் சுதந்திரம், யாராவது குற்றம் சாட்டுறாங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, ஊழியக்காரர்கள் அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும், உன்னை குற்றம் சாட்டுகளை நீ குற்றம் சாட்டுவாய். ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று சொல்லி ஏசாயாவிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மீட்பை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த மீட்பிலே நாம் வளரும்போது நாம் ஆத்மா காக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன், அவன் குற்றம் சாட்டப்படாதவன், அவன் ஆத்மா காக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது. சரீரம் மண்ணுக்கு போகும், ஆத்மா தேவனிடத்திலே செல்லும். ஜீவனை கொடுத்த தேவனிடத்துக்கு அனுப்பப்படும். அப்படிப்பட்ட தியானத்தை இந்த நாளில் தியானித்து நாம் ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.